ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ஹரிகரன். நான் ஏஞ்சல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட நெக்ஸ்ட் வேவ் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, நான் அப்புறம் வந்து க்ரோத் சைக்கிள் 4 எப்படி கம்ப்ளீட் பண்ண அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். க்ரோத் சைக்கிள் 4ல் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக ஒரு 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கியூஎல், செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ், தேர்டு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பர்சனலாக எனக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு படிக்கிறதுக்கு. நான் என்னோட மதர் டங்கான தமிழில் தான் படிக்கிறேன், பட் இருந்தாலும் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஓகே, ஃபஸ்ட் டைம் படிச்சுட்டு நம்ம கஷ்டமாக இருக்குன்னு விடக்கூடாது, நம்ம செகண்ட் டைம் படிக்கல அப்படின்னு சொல்லி நான் என்ன செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நான் செகண்ட் டைம் படித்தேன். செகண்ட் டைம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சுது. ஃபுல்லாக புரியல, கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுது. ஸோ ஓகே, நம்ம தேர்ட் டைம் படிக்கலாம், நிச்சயமாக நமக்கு படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் மோட்டிவேட் பண்ணி நான் தேர்ட் டைம் படித்தேன். தேர்ட் டைம் படிக்கும்போது ஓகே, எனக்கு கான்செப்ட் புரிஞ்சுது, ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ படித்தது கூட மட்டும் இல்லாமல் நான் அந்த கான்செப்டை கற்றுக்கிட்டு நான் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நான் அதை பழகிட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு கான்செப்ட் வந்து இன்னும் நம்ம முழுசாக கற்றுக்க முடியும், ஃபுல்ஃபில்லோட கற்றுக்க முடியும் அப்படிங்காய் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகி நான் அந்த ப்ராக்டிஸ்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த க்ரோத் சைக்கிள் 4 ஒரு 3 மந்த்ஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த 3 மந்த்ஸுமே வந்து நான் கன்சிஸ்டன்சியாக லேர்ன் பண்ணேன். நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 84 டேஸாக வந்து கன்சிஸ்டன்சியாக லேர்ன் பண்ணியிருக்கேன். இந்த 84 டேஸுமே பார்த்தீங்கன்னா என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வேவ் படிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் எனக்குன்னு வந்து என்னோடய ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் வந்து என்னை வந்து கன்சிஸ்டன்சியாக லேர்ன் பண்ண வச்சு. ஸோ நீங்களும் எல்லாருமே வந்து கன்சிஸ்டன்சியாக படிங்க, உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி கோடிங். பாய். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு நெக்ஸ்ட் வேவ்.